வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்துட்டு கோபமாக ஒரு விஷோலத்தினால எடுத்து அந்த ரத்த பீஜனோட நெஞ்சில குத்தி பூமிட்டு தள்ளுறான். அந்த ரத்த பீஜனோட உடம்புல வந்து ரத்தம் செதற அந்த ரத்த துளியிலிருந்து ஒவ்வொரு அசலும் நடக்கிறான். பிறகுகிட்டே இருக்க ரத்தம் எங்க சிந்து எல்லாருக்கும் ஒரு அசலம் அது உருவாகிறான். அடிக்கடி வந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு உடனே ஒரு சண்டையை கூப்பிட்டு அவன் உடம்புல வந்து ஒவ்வொரு ரத்தத்தையும் பூமியை விடாமல் வாங்கி குடிச்சு அப்படின்னு சொல்லி காலேஜை விட்டாங்க. கிணங்க செஞ்சு ரத்தத்தையும் பூமியில் விடாத மாதிரி பார்த்து அம்பாள் பார்த்தீங்கன்னா 100 நடிகளுடைய சத்தத்தை போல வச்சுக்கிறான். வச்சுட்டு கொண்டு வந்து கடைசியா அந்த ரத்த மீனோட உடம்பை விழிச்சு அந்த ரத்த சிந்தாவும் நான் அழிச்சிடறான். அனைத்து ரத்தத்தையும் செஞ்சிகாதை முடிச்சு ரத்தமே இல்லாம நான் அழிச்சிடறான். அதுதான் இது 8வது அதிகாரம் நடக்கக்கூடிய பவானி ஸ்திரீக்குரிய பெரும்பினாலே 63 ஆரோக்கியமானே ஆச்சாரியர்கள் அனைத்து உத்தரவும் அன்றைய மசாலா நாட்டம் இருக்கிறாராம். ஓம் அஷ்டமாத்யாரகா ரத்த வீரவதஹ தியானம் அருணாம் கருணாதி ஆக்ஷேம் தமாசாந்தமானதா ஐமாதிகாபுரா விருதி ஹமதிய இதாவரே பவானி. இப்படி சொல்றப்பா என் அம்மாவை பார்த்து நீங்க தான் பிரியாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. லலிதா சகஸ்ரநாமம் நாமத்தை சொல்றாங்க. சதுஷ்டி யோகினி சதுஷ்டி கோடி யோகினி பூஜிதாரி நமாகான்னு லலிதா சகஸ்ரநாமத்தோட நாமம் வரும். சதுஷ்டி கோடினா 64 கோடி யோகினிகளால் பூஜிக்கப்பட்டவர்களே அம்மா லலிதாவை எப்படி பூஜிக்கப்படுறாங்கன்னா 64 கோடி யோகினிகள். ஒரு யோகம் 2 யோகம் இல்லை, 64 கோடி யோகி. அந்த யோகினிகளால் பூஜிக்கப்படுபவர்களே அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து கேட்கிறாராம். இந்த குங்குமான சந்திரன் கேட்கிறாராம், அதனால ஒரு பெரிய ஆளுங்கிறீங்க இதுக்கான விளக்கத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாராம். இந்த குங்குமான சித்தர் ஒரு சாதாரண ஒரு அவரும் தெரியாத ஒரு விசேஷமான ஒரு. ஏன்னா ஒரு அம்பாளை வழிபடுறது ரொம்ப வேகத்தியா அம்பாளோட தீவிர பக்தி கொண்டவர். அம்பாள் குங்குமான சித்தர்கள் அவர் என்ன பண்ணுவாரா, அம்பாளை வழிபட்டு திருநீர் எடுத்து வச்சு பூசிக்குவார். இவர் அம்பாள் மேல அந்த திருநீரை பூசிட்டு அம்பாள் மேல துணி பாக்குறாங்க, அந்த திருநீர்லாம் குங்குமம் மாறிடும். அதனாலே அவர் பேர் குங்குமான சித்தர்கள். அவர்கிட்ட இந்த பண்டிட் கேட்கறாராம். அப்போ பாத்தீங்கன்னா பாஸ்கராயர் சொன்னா, பாஸ்கராயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 64 கோடி யோகியை மட்டும் சொல்லுன்னு சொன்னோடனே அந்த அம்பாளுக்கான தியானம், அந்த அம்பாளுக்கு என்னென்ன ஆயுதங்களை கையில் வச்சிருக்கா, எந்த அம்சத்துல உட்கார்ந்து இருக்கா, 64 கோடி யோகியோட தெரியும் வரிசையா சொல்றான். எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாராம். அந்த பண்டிட் வந்து குங்குமாசத்தை கேட்கறாராம். சொல்றாராம், அவரு சொல்லல, பாலா இருக்காது லலிதாபிகா பாலா வந்து என்ன பண்றா, அவருடைய தோல் மேல உட்காந்து ஒரு காதல சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு. என்னப்பா சொல்றீங்க பொண்ணுமே புரியல அப்படிங்கும் போது அவர் கூப்பிட்டு அவருக்கு அந்த குங்குமத்தை வச்சு இப்ப பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தோல் மேல உட்காந்து காதல சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த 64 கோடி யார் யோகினா யாரு எப்படிப்பட்ட போட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுபோல அம்பிகையோட வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த தேவி துதிங்கிறது அம்பாள் அவ்வளவு பிரசன்னமா பூஜித்து ரொம்ப தேவர்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா வழிபட்டு இருக்காங்க. அந்த அசுரங்களை கொண்டதால அம்பாள் மேல ஒவ்வொரு தேவர்களும் பிடித்ததான சொற்களை எல்லாம் சேர்த்து அம்பாளை பூஜிக்கிறாங்க. ஆனால் அம்பாள் மனசாலாம் பிரார்த்தனை பண்ணிக்கல. தேவி ஸ்ரீராமன் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. ஏகாதசோ அத்தியானகா தேவி ஸ்துதிஹி ஓம் பாராஹித்விரிந்துகீதாம் துங்கமுஷாஹாம் நிகழத்தை துர்கா ஸ்நேரமுகி மரணாம் குஷா பாசாபீஷதா பிரபதே புவனேஸ்வரி மரணாநாத் அத்தியாத தேவயா பிரகோரி பதா புவனேஸ்வரி சந்திகா புவனேஸ்வரி சந்திகா பச்சைப்பட்ட வஸ்திரத்தையும் நந்தியாவிட்ட பூவுடைய புஷ்பத்தையும் மாதவன் வளர்த்தனாலும் பாடத்து ஆகுதி 55 மண்டலங்களினாலே மாதவன் மட்டும் ஆகுதி கொடுக்க போறோம். அம்பாளுக்கு புரியோட சாதன நைவேத்தியமாகவும்
கம்பீர நாட்டை யாவற்றையோ வெள்ளக்காரி ரமணதானத்தையோ அம்பாளுக்கு சாப்பாடு செஞ்சு ஆச்சாரியர்கள் ஆதியாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த 11ஆவது ஹோம பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிகளை 7 வேளம் தரக்கூடிய பகுதி. ஒரு இடத்துல போனா மதிப்பு மரியாதை நிறைய சொத்து வாங்கணும், நிறைய பேர் போல வாங்க ஓடி நிற்கணும் அப்படின்னா புவனேஸ்வரி விருப்பம் ரொம்ப விசேஷம். புவனேஸ்வரி எந்திரம் ரொம்ப விசேஷமான எந்திரம். தேசத்திலே புவனேஸ்வரி விசேஷமான தேவதையாக வரா. அப்படி புவனேஸ்வரி சன்னிதிக்கு இப்போது ஆண்டு கொடுத்திருக்கிறார்கள். மாதவன் பிராணாமி கொடுக்கிறாங்க. நமஸ்காரம் போல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. ஓம் ஓம் தேஜா ஹவே ரத்ரஹே சேந்திராப்ராவகே ரோகஹாஸ்தான் காத்யாயன் விஷ்ணவருத்தவர் இஷாகீரத்ராப்ஜாரியாசிராதாஸ்வாஹா தேவி பிரமன்னாத்தி ஹரே ப்ரீரமாதர்வே ஜகதோகிலஸ்யா பிரசீன விஸ்வேஸ்வரி வாகிஷ்ணுன்மே கவீஸ்வரி தேவி ஜராதனஸ்வாஹா ஆதார பூஜா ஜெகதஸ்திம்பன் நிசம்பன் சொல்லி மொத்தம் 9 அசுரர்களை அம்பாள் வதம் செய்து விட்டார். அசுரர்கள்லாம் அழிச்சு முடிச்சாச்சிட்டார். அழிச்சு முடிச்சது கொண்டே 11வது அத்தியாயம் ஏகாதசோ அத்தியாயம் சொல்ல 11வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா தேவி ஸ்துதி. இந்த அசுரர்களை கொண்டதுனால தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அம்பாளை பாடி ஸ்துதிக்கிறாங்களாம். அம்பி ஒவ்வொரு மந்திரமா சொல்றாங்க. முக்கியமான மந்திரம் அம்பாள் இதுதான் வரும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. எல்லா மங்களங்களிலும் மங்கள பொருளாய் விளங்குபவளே, எல்லா நன்மைகளையும் அளிப்பவளே, எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்விப்பவளே, சரணடைந்தவருக்கு உடனே அவங்களுக்கு சரணடைகிறான அவனை காப்பாற்றுபவளே, 3 கண்களை உடையவளே, நாராயண தேவியாக இருக்கிற உடனே நமஸ்காரம் பண்றமா அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் அம்பாளை ஸ்துதிக்கிறது தான் 11வது அத்தியாயம் தேவி ஸ்துதின்னு சொல்லக்கூடியது இந்த அத்தியாயம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா வனமாலயங்கள்ல போய் பாஸ்கராலயம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு. அம்பாளுடைய வித்யாபாசங்களை பேரு போல இருந்து அங்க போய் நின்று வித்யாவுடைய உபாசனை பண்ணி அந்த சாமி பிரார்த்தனை பண்ணி அந்த ஆலயெல்லாம் வழிபட்டு வந்திருக்காரு. அப்ப பெருமாள் அவர் கூட பாத்தீங்கன்னா குங்குமானந்த தேசிகன் சொல்லிட்டு ஒரு சித்தர் இருக்காரு. குங்குமான சித்தர் சொல்லி ஒரு சித்தர். அவரும் வித்யா அம்மா உபாசனை பேரு போனது. அவங்களாம் வீட்டு இருந்து சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்தவங்க வந்து அம்பாளுடைய பரிபூர்ண அருளப்பட்ட சொல்லி எல்லாம் வந்து இவங்க கிட்ட குருவாய் அவங்க கிட்ட சித்திரம் இருக்கிறாங்க. வடமாநில அங்க வந்து ஒரு